இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து முறையில் அம்மியில் அரைச்சி மட்டன் குழம்பு எப்படி சூப்பராக வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் கறி எடுத்திருக்கேன். இப்போது அதை நல்லா கழுவிக்கலாங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியெலாம் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணிலாம் இருக்கவும் இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேகிறதுக்கு. இப்போ ஒரு 6 விசிலில் வச்சுக்கலாம். குக்கரை மூடி அது வேகட்டும். இப்போது நம்ம ஒரு 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுக்கலாங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் வெங்காயத்து கூட வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்க போகிறேன். அதை தோல் சீவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய் வேணும். தேங்காய் எடுத்துக்கலாங்க. தேங்காய் உடைச்சி இந்த அரை மூடி தேங்காயில் நான் ஒரு காவாசி தேங்காய் எடுத்துக்க போகிறேன். அதையும் வெட்டி இதோடு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா என்னென்னா, நான் 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அப்புறம் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவு வறுத்துட்டு நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டுங்க. இன்னொரு பக்கத்தில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம உரித்து வச்சுருந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இந்த 3 மட்டும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இதையும் தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போது கறி மசால் பட்டை எடுத்துக்கலாங்க. அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, மராட்டி முக்கு, கல்பாசி, கசகசா எல்லாம் அதில் இருக்க எடுத்துக்கலாம். இப்போ அதோட தேங்காய் அச்சில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அம்மியில் அரைக்க போகிறோம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சிக்க போகிறோம். வத்தல் அரைச்சிக்கலாம். வத்தல் ஓரளவு நல்லா அரைக்கவும் நம்ம வச்சுருக்கிற மல்லி அதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைக்கவும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு அதை மட்டும் எடுத்துக்கும். வெங்காயம் இருக்கட்டும். இஞ்சி, பூண்டு மட்டும் நல்லா அதோடு சேர்த்து மையாக அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு மையாக அரைக்கவும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை மையாக அரைக்கணும் அவசியம் இல்லைங்க. 1-2 அரைச்சிக்கிட்டால் போதும். வெங்காயம் எதிலையாக தெரியணும். அவ்வளோதாங்க. இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சாச்சு. ஒரு தட்டில் வச்சுட்டாச்சு. அம்மியும் லேசாக கழுவிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் தேங்காய், கறி மசால் பட்டை அதையும் சேர்த்து ஒரு மையாக அரைச்சிக்கலாம். தேங்காவையும் நல்லா அரைச்சிட்டாச்சு. அதையும் எடுத்து ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இது நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதில்
மசாலோட தேங்காய் கறி மசாலா போட்டு சேர்த்து அரைச்சிருங்க. வெங்காயம் கடைசியாக சேர்த்து அரைங்க. ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ வேக வச்சு 6 விசில் வந்து கறியை பார்ப்போம். கறி நல்லா வெந்திருக்கும். இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது ஓரளவு வதங்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வதங்கவும் நம்ம வேக வச்சுருந்த கறியை சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கறி வேகப்படும் போது உப்பு போடாதனால நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. ஓரளவு மசால் வாடையெல்லாம் போயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லிச்செடி போட்டுக்கலாம் கடைசியாக. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அம்மியில் அரைக்கணும் அவசியம் இல்லை, மிக்சியில் கூட அரைச்சி இது மாதிரி செய்யுங்க. கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக டேஸ்ட்டாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.